பிரச்சனை நிறைய யோசிச்சு பாருங்க. கரெக்டா சொல்லுங்க. இது இருக்கிற பெற்றோருக்கு மன கஷ்டம் யாரால வருது? ஒண்ணு புருஷனால வரும், குடிகால கணவனா இருந்தா அவங்களால பிரச்சனை வரும், இல்லைன்னா அடுத்தபடியா பிள்ளைகளாலதான் ஒரு பெற்றோருக்கு மனக்கவலை. அப்போ ஒரு காலத்துல பைபிளுடைய காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வளர்ந்து திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்திருக்கும். ஆனா அவர்கள் பெற்ற தகப்பனுக்கு செவி கொடுத்திருப்பாங்க. யாக்கோபு பாருங்க, யாக்கோபுடைய வார்த்தை பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்னா அந்த காலத்துல முற்பிதாக்களுடைய காலங்கள்லாம் தகப்பன் மாதிரி மதித்து நடந்தாங்க. ஆனா அப்படி இருந்த உலகம் இன்னைக்கு மாறி இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செவி கொடுக்காத ஒரு காலத்தை நோக்கி இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல பெற்றோருக்கு கவலை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்க. பிள்ளைகளை கண்டே பெற்றோர்கள் இன்னைக்கு ஒதுக்கி போறாங்க, வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு மன கவலை அடைந்து போகிறார்கள். அப்போ சவுல் எப்படி யோசிக்கிறார்? என் வீட்டு எங்க அப்பா கஷ்டப்படக்கூடாது, அவருடைய அமைதி கெட்டுவிடக் கூடாது என்று சொல்லி குடும்ப பொறுப்பை உணர்ந்தவனாய் கழுதை தேடி வந்தது மாத்திரமல்ல தகப்பனாரை கஷ்டப்படுத்தவும் கூடாது என்று யோசிக்கிறான். அப்போ சவுல் ஒரு நல்ல குடும்ப பொறுப்புள்ளவனாய் இருந்தான். இது நிமித்தமாய் தெரிய வருகிறது, நல்ல குடும்ப பொறுப்புள்ளவனா, கடமைகளை நிறைவேற்றக்கூடியவனா, தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கு. அப்ப நாம கூட நம்ம குடும்பத்தின் மீது பொறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். நமக்குன்னு ஆண்டு ஒரு குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்தின் மேல கரிசனையா இருக்க மாட்டாங்க, ஆனா வேற யாரோ குடும்பத்தின் மீது கரிசனையா இருப்பாங்க. அவங்க பிள்ளைங்க மீது அவங்க கவனமா இருக்க மாட்டாங்க, ஆனா ஊர் உலகத்திற்கு பிள்ளைங்க மேல கவனமா இருப்பாங்க. அப்படி இல்ல, முதலாவது நமக்கு நாடு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், அந்த குடும்பத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த குடும்பத்தின் மீது நம்ம கரிசனையா நமக்கு கொடுத்த குடும்பத்துக்கு ஏன் வழியாக என்ன கடமை செய்யணும், அந்த கடமைகளை நாம் தவறாமல் செய்யக்கூடியவங்க. நிறைய பேர் பாருங்க, அவங்க இருக்கிற குடும்பத்தையே வெறுப்பாங்க, அவங்க குடும்பத்தையே சபிப்பாங்க, அவங்க குடும்பத்துக்கு கடமைகளை செய்ய மாட்டாங்க, பொறுப்பற்றவங்களா இருப்பாங்க. அப்ப எங்கெல்லாம் கடமைகளை தவறக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வாழ்க்கையில என்ன பண்ணலாம், அங்கே சமாதானமும் சந்தோஷமும் கெட்டுப்போம். அப்ப நாம நம்ம குடும்பத்துல யாரா இருக்கோம், கடமைகளை சரியாய் நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கிறோமா, பொறுப்புகளை சரியாய் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப முதல்ல சவுல் நல்ல குடும்ப பின்னணியை சார்ந்தவன், இரண்டாவது நல்ல குணம் உள்ளவன், மூன்றாவது தன்னடக்கம் உள்ளவன். என்ன சாமுவேல் சொல்ல, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவா கடவுள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லும் போது இப்போ சவுலுடைய வாழ்ந்த ஒரு வார்த்தை வருகிறது, இதுக்கு நான் தகுதியே கிடையாது, நான் அற்பமானவன், என் குடும்பம் அற்பமானது என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தாழ்த்துகிறதை நம்மால் பார்க்க முடியும். அப்போ தன்னடக்கம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவனுக்குள்ள மனத்தாழ்மை இருக்கும். நமக்குள்ள தன்னடக்கம் இருக்குமானா தன்னடக்கம் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள, ஆண்களுக்குள்ள, பெண்களுக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கும். எந்த இடத்துல தன்னடக்கம் இல்லையோ அங்கே தாழ்மை இருக்காது, அங்கே பெருமையான பேச்சுதான் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ சவுல் பாருங்க, இப்படியெல்லாம் நல்ல குணசாலியா இருந்தவன், நல்ல குடும்ப பின்னணியை சார்ந்தவன், தன்னடக்கம் உள்ளவன். ஆனால் அப்பேற்பட்ட சவுல் ஒரு காலத்துல நல்ல மனிதனாய் இருந்தவன், ஆனால் அரசாட்சியில வந்த போது சவுல் மதீனமாய் நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி சவுல் என்ன மதீனமான காரியத்தை செஞ்சாரு, அதைத்தான் நம்ம கொஞ்சம் விளக்கமாய் பார்க்கிறோம். சரி, சவுலுடைய மதீனம் சொல்லி ஒரு 5 காரியங்களை மட்டும் சொல்றேன். சவுல் ஒரு காலத்துல ஆரம்பத்துல சவுல் எப்படி இருந்தார், 3 காரியம் சொல்லுங்க, சொல்லுங்க பாக்கலாம். நல்ல குடும்ப பின்னணியை கொண்டவர். சரிங்களா? குடும்பம் வேற மாதிரி குடும்பம், நல்ல குடும்பத்துக்கு வந்த ஒரு மனுஷன். அப்புறம் நற்குணம் உள்ளவன், மூன்றாவது. அப்போ இவ்வளவு நல்ல கேரக்டர் கொண்ட ஒரு மனுஷன், ஆனா பைபிள் சொல்லுது ஃபியூச்சர்ல எல்லாவற்றையுமே மதீனமாய் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன மாதிரி காரியம் எல்லாம் மதீனமாய் செய்தார்? ஃபர்ஸ்ட் நல்ல கவனிக்கணும். அதாவது சாமுவேல் சவுலை ராஜாவாக்கும்படி கடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வருகிற செய்தி சவுல் கேட்ட போது பைபிள் சொல்லி ஓடி தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். இந்த தலைவாடம் என்ற வார்த்தைய வேற மொழிபெயர்ப்புல எப்படி சொல்லலாம், சாமான்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். பண்டிகை இந்த வியாபாரம் பண்றாங்க இல்லையா, பண்டம் பாத்திரமா வச்சு, அது மாதிரி பண்டம் பாத்திரம் இருக்கிற அந்த சாமான்கள் இருக்கிற இடத்துல போய் ஒரு குழந்தைங்க தொட்டில் இறங்கி ஒழிஞ்சுக்கும். சில நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க விளையாட்டு தொட்டில் இறங்கி ஒழிஞ்சுக்கும், ட்ரம்ல ஒளிஞ்சுக்கும், சக்தி பானை பின்னாடி ஒளிஞ்சுக்கும், அம்மா பின்னாடி ஒளிஞ்சுக்கும். அது மாதிரி சவுல் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சாமான்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு அவருடைய சாமான்களுக்குள்ளே மறைத்துக் கொண்டார். சவுளுடைய முதல் மதீனம். அப்ப சவுளுடைய மதீனம் என்றால் என்ன? சவுல் ஒளிந்து கொண்டார். எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்டான்? ராஜாவாக வராங்க,
ஒரு நாள் உன்னை கொண்டு போய் வேற எங்காச்சும் சிறைப்படுத்த வந்தா கூட ஓடி ஒளிந்து கொள்ளலாம். ஆனால் நீ தேடி போல ராஜா பதவி உன்னை தேடி வருகிறது. அப்படி தேடி வரும்போது சவுல் ஓடி ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக, ஒரு குழந்தைத்தனமாக ஓடி என்ன பண்ண சொன்னா, அவன் சாமான்கள் இருக்கிற அந்த அறைகளுக்குள்ளே அவன் அந்த இடத்துல ஒளிந்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இதுதான் சவுலுடைய முதல் மதியீனம். நல்ல குடும்பத்தை பின்னாடி சார்ந்தவன், ஆனால் மதியீனமாய் நடந்து கொள்ளுகிறான். நிறைய பேர் நல்ல குடும்பத்தில் இருப்பாங்க, ஆனா அவங்க பேச்சு அவங்க செயலாம் பாத்தீங்கன்னா ஞானம் இல்லாம இருக்கா. அப்பா அம்மா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்ல குடும்ப பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க, ஆனா செய்கை எல்லாமே மதீனமா இருக்கும். அப்போ சவுல் என்ன பண்ணான்? ஓடி அவன் ஒளிந்து கொண்டான். ஓடி என்ன பண்ணாரா? கடவுள் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீ ராஜாவாய் மாற வேண்டும் என்ற ஸ்தானத்தை முன்வைக்கிறார். ஆனா அந்த கடமையெல்லாம் உதவி தள்ளி ஓடி என்ன பண்ண சொன்னான்? அவன் முட்டாள்தனமான காரியங்களை செய்து அவன் தளவாளங்களுக்குள்ளே அவன் ஒளிந்து கொள்கிறான். இவன் ஒளிந்து கொண்ட யாருக்குமே தெரியல. எல்லாம் தேடுறாங்க, சவுல் எங்க, சவுல் எங்கன்னு சொல்லி தேடுறாங்க. யாருடைய கண்ணுக்கும் சவுல் தெரியவில்லை. யாருடைய கண்ணுக்கும் தெரியாத இடத்துல போய் சவுல் ஒளிந்து கொண்டான். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு சவுல் தெரிந்தான். இப்ப ஆண்டு சொல்றாரு, சவுல் தளவாளங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் சாமுவேல் வந்து என்ன பண்றாருன்னா சவுலை கண்டுபிடிக்க. கவனிங்க, மனிதனுடைய கண்களுக்கு நாம் எங்கே ஒளிந்து கொண்டாலும் மனுஷனுடைய கண்ணுக்கு நாம் மறைந்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நாம் யாரும் மறைந்து போகவே முடியாது. நிறைய பேருக்கு ஊழியக்காரங்களை பார்த்தா ஒளிஞ்சிக்கிற அந்த ஈவான புத்தி இருக்கும். ஏன்னு தெரியாது, என்ன காது கேட்காத மாதிரி இருப்பாங்க, மறைச்சிப்பாங்க, சத்தம் கேட்டாலும் வெளியே வரமாட்டாங்க. அது மாதிரி ஒரு முட்டாள்தனமான செய்கையை அநேகர் செய்து கொண்டிருப்பார்கள். இவன் ஓடி தளவாளங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். யாருடைய கண்ணுக்கும் சவுல் தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவன் தளவாளங்களுக்குள்ளே பண்ட பாத்திரங்களுக்குள்ளே அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன போது அவனை பிடித்துக் கொண்டு வந்து ராஜாவாக அபிஷேகம். அப்ப என்ன, மனுஷனுடைய கண்ணுக்கு தப்பிக்கலாம், மனுஷனுடைய கண்ணை மறைத்து விடலாம். ஒரு மனைவி புருஷன் கண்ணை மறைச்சு தப்பு பண்ணலாம், தெரியாம போயிடலாம். பிள்ளைகள் பெற்றோருடைய கண்களை மறைத்து தவறு செய்து விடலாம். ஒரு விசுவாசிகள் ஊழியக்காரர் கண்ணை மறைத்து விட்டு மறுபாட போக்க வாழலாம். ஆனால் கர்த்தருடைய கண்ணை யாராலும் கட்டி போட முடியாது. பைபிள் பாருங்க, ஆதாம் யாவர் பாவம் பண்ணிட்டு ஓடி விருட்சங்களுடைய நடுவிலே ஒளிந்து கொண்டார்களாம். விருட்சங்களுக்குள்ளே ஆதாமே அது தெரியாம கேட்கல. ஆதாமுடைய வாயிலிருந்து என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது பாக்கலாம். ஆதாம் என்னதான் சொல்ற பாக்கலாம்னு சொல்லி ஆதாமே எங்க பாருங்க பாப்பா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆதாம் சைலண்டா இருக்கிறான். ஆண்டு ரெண்டாவது முறை கூப்பிட்டு போல, மூணாவது முறை கூப்பிட்டு போல. அப்பதான் ஆதாம் ஸ்தோத்திரிக்கணும். அவன் வராததை கண்டு ஆண்டவரே போய் என்ன பண்றானா ஆதாமை கொண்டு வருகிறார். அப்ப என்ன சொல்ற, ஆதாம் விருட்சங்களுக்குள் ஒளிந்தாலும் கர்த்தருடைய கண்கள் ஆதாமை அறிந்தது. யோனா பாருங்க, கப்பல் இருந்து தூக்கி கடல்ல போடுறாங்க, கடல் இருந்து மீனுக்குள்ள போறாரு, மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிறது, ஃபுல்லா லாக் ஆயிட்டாரு. அவர் காலும் கையும் எல்லாமே உள்ள போய் தலை முதல் கொண்டு எல்லாம் மீனுடைய வயிற்றுக்குள்ளே அகப்பட்டு கொண்டது. யார் கண்ணுக்கு தெரியாது. எந்த மீனவர்கள் அது உள்ளே போயிருந்தா கூட யாருடைய கண்ணுக்கும் யோனா இருப்பது தெரியாது. ஆனால் யோனா கடலுடைய ஆழத்துல மீனுடைய வயிற்றுக்குள்ள அவன் மறைந்து கடந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு யோனா ஸ்தோத்திரிக்கிறோம் தெரிய வந்தார். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆகா அவன் போய் என்ன பண்ணான்னு சொன்னா, சாபத்தீடான பொருளை அவன் திருடி கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்துக்குள்ள ஒரு பள்ளம் தோண்டி இவனுடைய எல்லா உடைமைகளை அங்க பதிச்சு வச்சு அதுக்கு மேல சில ரகசியங்களை வைத்து அவன் மறைத்து விட்டான். அப்பா, பொருளை காப்பாத்திட்டமா, யாரும் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து வெளியே நிற்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்கள ஒருத்தர் தப்பு பண்ணிக்கிறான், அவன் யாரும் கண்டுபிடின்னு சொல்லி ஆண்டவர் கரெக்டா அவனை காண்பித்து. யோசுவா கண்ணுக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம திருடுவது யாருமே கண்ணுக்கு தெரியாம திருடி கொண்டிருக்கலாம். வீட்டுக்குள்ள இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே திருடுவாங்க, கணவனுடைய பாக்கெட்ல திருடுவாங்க, வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்க திருடுவாங்க, கம்பெனில திருடுவாங்க. நாம திருடுவது யாருடைய கண்ணுக்கு தெரியாம போனாலும் ஆனா கர்த்தருடைய கண்கள் அது மறைக்கப்பட முடியாது. அப்ப கர்த்தர் எல்லாவற்றும் வெளிப்படையாய் காண்கிறார். அனனியா சப்பீரா நல்லா கவனிக்கலாம். அதாவது நிலத்தை கொண்டு போய் வித்தாங்க. ஏன் நிலத்தை வித்தாங்க? அந்த காலத்துல கடவுள் வரப்போகிறார் என்ற வருகையை குறித்து ஜனங்கள் சீசர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். அப்படின்னு பிரசங்கிக்கிற வேலையில கடவுள் வருகிறார் என்ற நம்பிக்கை நிமித்தமாக ஒரு கடவுள் நாளைக்கு வந்துட்டா நம்ம சொத்து சொல்லலாம் வீணா போயிடுவேன், யார் எடுத்துக்கொள்ள போறாங்க, அதனால வித்து
உயிரோடு இருக்கும் போதே ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் நிலத்தை வித்து கொண்டு வந்து அதை அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்க ஆரம்பித்தார். நல்ல கவனிக்கலாம். எல்லாம் ஏன் வச்சாங்க? வருகை குறித்த வருகை குறித்த ஒரு நம்பிக்கை. அவங்களுக்கு கர்த்தர் வராரு, சப்போஸ் வந்துட்டாருன்னா நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா இந்த நிலைமைலாம் எவன் அனுபவிப்பான்? அதனால இருக்கும் போது என்ன பண்ணிடலாம், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துட்டா நமக்கு பரலோகத்துல பலன் கிடைக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து பாதத்துல வச்சுட்டாங்க. ஆனா அனனியா சப்ரால் மாத்திரம் ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, வருகை குறித்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா அனனியா சப்ராலுக்கு ஒரு கர்த்தர் வரலன்னா, அப்போ வருகை குறித்த நிச்சயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், யாருக்கெல்லாம் வருகை குறித்த நிச்சயம் இருக்கிறதோ, வருகையில இந்த பூமியில நான் செய்யறது, கொடுக்கிறது, தாங்கிறது எல்லாவற்றுக்கும் வருகை நாள்ல எனக்கு பலன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால், அந்த மனிதன் கொடுப்பதற்கு தயக்கம் காட்டவே மாட்டான். அந்த மனிதன் தெரியாம எடுத்து ஒலிக்க வைக்கவே மாட்டான். அந்த மனிதன் பிசைத்தனம் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வருகை குறித்த நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நமக்கு கொடுத்ததுக்கெல்லாம் கடவுள் பரலோகத்துல பலன் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால்தான் அந்த நம்பிக்கை எல்லாரும் நம்பும் போது இவன் மட்டும் வருகை குறித்து நம்பலையேன்னு சொல்லி கர்த்தர் அவனை அடித்தார். அனனியா சப்ராலும் மரித்து போனார்கள். அப்ப என்ன சொல்ற, கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிப்பாங்க. நம்ம எதைதான் மறைத்தால், பணத்தை மறைத்தால், பொருளை மறைத்தாலும், நாமே மறைந்து கொண்டாலும் மனுஷனுடைய கண்ணுக்கு மறைக்கப்படும். ஆனால் கர்த்தருடைய கண்ணுக்கு எதையும் நம்மால் மறைத்து வைக்கவே சொல்லுங்க. அப்ப சவுலுடைய மதியிடம் என்ன, அவன் ஒளிந்து கொள்வது. எதுக்கு ஒளிஞ்சுக்கலாம்? உன்னை எங்க கொண்டு ராஜாவாக்க போறாங்க, ராஜாவாக்க போற உனக்கு ஏன் நீ ஒளிஞ்சுக்கிற? அப்ப சவுலுடைய முதல் மதியில எதுங்க, ஒளிந்து கொண்டது. இரண்டாவது நிலைவனிங்க, அவன் அவசரப்படுகிறான். அவசர புத்தி அவனுக்குள் இருந்தது. என்ன 1 சாமுவேல் 13:10 நீங்க படிக்க போனீங்கன்னா, ஆரம்ப காலத்துல ஆபிரகாம், யோபு, ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்க காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் தான் குடும்பத்துக்கு பலி செலுத்த வேண்டும், ஆசாரியர்கள் கிடையாது. ஆனால் மோசேவுடைய காலத்துக்கு பின்பு ஆண்டு சட்டங்களை கொண்டு வரும். ஆசாரியன் பலி கொடுக்க வேண்டும், இரண்டாவது தீர்க்கதரிசி பலி கொடுக்க. நல்ல கவனம், யார் பலி கொடுத்து? ஒண்ணு ஆசாரியன் பலி கொடுக்கணும், இரண்டாவது தீர்க்கதரிசி பலி கொடுக்கணும். அப்போ சவுல் யாரு? ஆசாரியனும் கிடையாது, தீர்க்கதரிசிங்க, ஒரு ராஜா. அப்ப என்ன பண்ணான், சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வருவதற்கு தாமதித்து விட்டது. எல்லாம் பலி பொருளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்ப வரப்போறான்னு சொல்லி. ஆனா சாமுவேல் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டு, அப்படி காலதாமதம் ஆனபடினால இவருக்கு காத்திருக்க முடியல, பொய்த்திருக்க முடியல. உடனே அவசரப்பட்டு அந்த ஆள் வரதுக்கு லேட் ஆகுது, எத்தனை நான் கத்தின்னு சொல்லி போய் என்ன பண்ண சொன்னா, மிருகத்தை வெட்டி பலி கொடுத்தோம். கவனிங்க, அப்ப யார் செய்யறோம்? ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியது, ஒரு தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய விஷயத்த ஒரு அரசன் செய்தது மதீனமான காரியம். இது மட்டுமல்ல, அடுத்த அதிகாரத்துல போய் தலையிடுறான். பலி கொடுக்கிறது யாரு? திருவிந்து கொடுக்கணும், யாரும் கொடுக்க முடியும்? அப்ப நீங்க கொடுத்தா அப்ப அதிகார வரம்பு மீறுதல். சொல்ல புரியுது, அதிகார வரம்பு மீறுதல். அப்போ இவன் என்ன பண்றான், அடுத்தவங்க அதிகாரத்துல தலையிட்டு அடுத்தவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்களை சவுல் என்ன பண்றான்னு சொன்னா இங்க அவசரப்பட்டு செய்ய. அப்ப என்ன, சவுலுக்குள்ள அவசரத்தன்மை, பொறுமை இல்லை. என்ன இல்லை? பொறுமை இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நாம் நிதானமா இருக்கவே பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேருக்கு பேசுறதுல பொறுமை இருக்காது, அவசரப்படுவாங்க. முடிவெடுக்கும் போது அவசரப்படுவாங்க. திருமண காரியத்தில் எல்லா காரியத்திலுமே அவசரம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை நீங்க பேசுவதற்கு முன்பாக, பேசி முடிச்ச பின்பு நீங்க யோசிக்க கூடாது. பேசுவதற்கு முன்னாடி நீங்க யோசிக்கவே என்ன பேசணும். நிறைய பேர் பேசி முடிச்ச பின்பு ஐயோ தப்பா பேசினேன்னு சொல்லி கவலைப்படுவாங்க. அது மதீனமானது. நம்ம ஒரு காரியத்தை பேசுவதற்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு முடிவை எடுத்த பின்பு நம்ம யோசிக்க கூடாது. முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆனா சவுல் அப்படி அல்ல. அவன் எதையுமே யோசிக்காமல், எதையுமே சிந்திக்காமல் என்ன பண்ண சொன்னா அவன் செய்தான். அப்ப சவுல் செய்த இரண்டாவது மதியில எதுங்க? அவன் பதில் அவன் செய்த இரண்டாவது காரியம் எது? முதல் காரியம் எதுங்க? ஒளிந்து கொண்டது. குழந்தை மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிறான். இரண்டாவது அவசரப்படுகிறான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் நிதானமா இருக்க கற்றுக்கொள். நிதானமா நடக்கிற பத்திரமாய் நடக்கும், ஜாக்கிரதையா இருப்பான். ஆனா அவசரப்படுறவங்க வாழ்க்கையில பல நன்மைகள் இருந்து போவாங்க. அதனால எந்த காரியத்திலும் அவசரப்படாதீங்க, நிதானமா இருங்க. கர்த்தருடைய நாளுக்காக காத்திருங்க. தாவீது சொல்ற சவுலுக்கு அவசரம் உந்தி, ஆனா தாவீது பாத்தீங்கன்னா நிதானத்துல தாவீது சரியா அவர் சொல்ற கர்த்தருக்காக
பொறுமையோடு காத்தேன். அப்போ சவுலுக்கு அவசர புத்தி இருந்தது, ஆனா தாவீதுக்கு அவசர புத்தி அல்ல, நிதானமாய் நடந்தார். அப்ப கர்த்தருடைய நாமம் கூட அவசரப்படுவது மதீனத்தின் அடையாளம். அவசரப்பட்டு பேசுவது, அவசரப்பட்டு முடிவெடுப்பது, அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்வது, இதெல்லாம் ஒரு மனுஷனின் மதீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அடையாளமா இருக்கிறது. சரி, மூன்றாவது என்ன காரியம் சொல்லி பாத்தீங்களா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல நீங்க படிக்கும் போது இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறார்கள். யாருக்கு எதிராக போறாங்க சொல்லுங்க? இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ண போறாங்க. அப்படி யுத்தம் பண்ண போகும்போது சவுல் ஒரு கட்டளை கொடுக்கிறார், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரும் சாப்பிடக்கூடாது. யுத்தம் பண்ண போறவனுக்கு எது முக்கியம் சொல்லுங்க? ஒருத்தர் சாப்பிடாம போய் எப்படி சண்டை போட முடியும்? ஒருத்தர் பாக்ஸிங் செய்யறவன் போய் நல்லா சாப்பிட்டா சண்டை போட முடியும். ஒருத்தர் WWE பண்றான்னு சொன்னா அவன் நல்லா சாப்பிட்டா தான் அதுல ஃபைட் பண்ண முடியும். அப்படிதானே? அப்ப யுத்தம் பண்ண போகிறவன் இவன் சொல்றான், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் யாரும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட. அப்படி சாப்பிட்டா சாப்பிடுகிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு சத்தத்தை ஆணைய சத்தியம் பண்றான். இந்த காரியத்தை மீறிட்டீங்களா, யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா அவன் கொல்லப்பட. நிறைய பாருங்க, இந்த சத்தியம் எல்லாம் சக்கர பொங்கல் மாதிரி நிறைய பேருக்கு. அம்மா மேல சத்தியம், புள்ள மேல சத்தியம், பொண்டாட்டி மேல சத்தியம், என் மேல சத்தியம், ஊ மேல சத்தியம், மாறி 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 ஆனா சத்தியம் பண்ணிட்டே இருப்பாங்க. சத்தியம் எது தெரியுமா? பைபிள் சொல்றேன், சத்தியம் என்பது நான் உண்மையா இருக்கிறேன், நான் தவறல, நான் உத்தமமா நடக்கிறேன் என்பதை விளங்க பண்ணுவதற்காகத்தான் சத்தியம். ஏன்னா யூத ஜனங்க உண்மையா நடக்கல, தவறா நடந்தாங்க. ஆனா தவறா நடந்துகிட்டு எருசலேமின் பேரிலே சத்தியம் பண்ணாங்க, நகரத்தின் அப்ப சொல்லி உண்மையாவே இல்லை, உனக்கு சத்தியம் வேற வேண்டி கிடக்குதா? அப்போ நம்ம சத்தியம் என்பது எதை காட்டுகிறது? ஒருவன் உண்மையா இருக்கிறான் என்பதின் அடையாளம். நான் நேர்மையா இருக்கிறேன், நான் தப்பா நடக்கல, நான் பொய் சொல்ல, நான் சரியா இருந்துகிட்டு இருக்கிறேன் என்பதுதான் சத்தியத்தின் அடையாளம். அப்போ சத்தியமே பண்ண வேண்டிய ஒரு இடத்துல கவனிங்க, இவன் என்ன பண்ண, சத்தியம் பண்ணாம எந்த இடத்துல எந்த ஆணை தேவையில்லையோ அந்த இடத்துல ஆணை சாப்பிட்டீங்கன்னா செத்து போயிடுச்சு. என்னங்க இது அநியாயம்? சண்டை போட வேண்டிய இடத்துல அவன் சோர்ந்து விழுந்துட்டாங்க. அதே மாதிரி போனாங்க, கட்டுப்படுத்தினாங்க, சண்டை போட்டாங்க, பெலிஸ்தரை ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது நல்ல கவனிக்கணும், இந்த யோனாத்தான் என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஒரு தேன் கூட்டை பார்க்கிறார். அந்த தேன் கூட்டை பார்க்கும் போது ஒரு கோலை எடுத்து அந்த தேன் கூட்டை குத்தி அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து தன் வாயிலை போட்டுக் கொண்டார். இந்த யோனாத்தான தான் வெற்றி தேடி தந்தவன். யோனாத்தான் கொஞ்சம் ஜனங்களை கொண்டு போய் ஜெயிச்சுட்டு திரும்பி வரான். யோனாத்தான் சவுலுக்கு வெற்றி கிடையாது, நல்லா கவனிக்கணும். அப்போ வெற்றி பெற்று வெற்றியோடு கூட வந்த ஒரு யோனாத்தான சவுல் என்ன பண்ணிருக்கணும், தூக்கி தலைமையில உட்கார வச்சுக்கணும். ஆகா, என் பையனால எனக்கு வெற்றி வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கணும். அப்படிதானே பண்ணிருக்கணும். ஆட்டம் பாட தாவீதை பாடின மாதிரி யோனாத்தான பாடி இருக்கணும். ஆனா பாடாம அவன் கொஞ்சம் தேன் கூட்டி எடுத்து வாயில போட்டான்னு சொல்லி எவ்வளவு போய் பத்த வச்சு, நிறைய பேருக்கு பத்த வைக்கிறது ரொம்ப ஈஸி. பத்த வைக்கிறது நிறைய பேருக்கு பத்த வைக்கிற புத்தி நிறைய இருக்கும். எல்லாத்தையும் இங்க எல்லாம் அங்க சொல்லுவாங்க, அங்க சொல்லிட்டே கனவுக்கிட்டே இருப்பாங்க. இவன் போய் யாராவது சொல்லிட்டான், உன் பையன் தேன் கூட்டு வாயில போட்டான், அவன்தான் வந்துச்சு, யாரையும் மீறிட்டான், யாரா இருந்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டும். இப்ப யோனாத்தான கொல்லுவதற்கு சமயம் தேடுறான். கவனிங்க, யோசிச்சு பாருங்க, சவுல் செஞ்சது ஞானம் உள்ள காரியமா? யுத்தத்துக்கு போகும்போது சாப்பிடாதன்னு சொன்னேன், அப்படியே போய் கொஞ்சம் தேன் கூடி எடுத்து வாயில போட்டாலும் உங்களுக்கு என்ன நஷ்டம்? இல்ல கடவுள் தான் கோச்சிக்கு போறாரா? அப்ப என்ன, சவுல் மதீனமான காரியத்தை செய்கிறான். என்ன செய்யறான்? மதீனமான, அதாவது தனக்கு வெற்றியை தேடி தந்தவனை பகைத்துக் கொள்கிறான், தனக்கு நன்மை தேடி கொடுத்தவனை அழிக்க நினைக்கிறான். சவுலுக்கு இது மட்டுமல்ல, இதே தாவீது வாழ்க்கையில பாருங்க, தாவீது போய் பெலிஸ்தர்களுக்கு சவுல் போய் சண்டை போட போகும்போது கோலியத்தை பின்வாங்கி ஓடுறாங்க, ஜனமெல்லாம் ஓடி ஒழிச்சுக்கிறாங்க. ஆனா ஆடு மேய்க்கிற தாவீது தவுலோடு கொஞ்சம் வராரு, வந்துட்டு உணவெல்லாம் குதிரை போலன்னு சொல்லி வராரு. அப்ப என்ன பிரச்சனை? ஒருத்தர் வந்து நின்று பயமுறுத்துறாங்க, இதாங்க சப்பம் காட்டுற ஊரே அவன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கல்லை பொறித்து கொண்டு வந்து ஒரே ஒரு கல்ல கோலியாத்தை அடிச்சு காலி பண்ணிட்டான். கவனியா, அந்த வெற்றியை தந்த போது சவுல் முதற்கொண்டு எல்லாரும் தலை நிமிர்ந்து நின்றாரு. ஆனா அப்படி வெற்றியை தேடி தந்த இந்த தாவீதை கூட 17 முறை கொல்வதற்கு சவுல் சமயம் தெரியும். அப்போ சவுலின் புத்தி எப்படி பாருங்களேன், தனக்கு வெற்றியை தேடி தந்தவன் அவனை போய் கொல்றான், உன் பயத்தை போக்கியவன் அவனை போய் கொல்றான். அப்ப எவ்வளவு மதியம்? இதுக்கு நேர்மையா செய்வாங்க, தான் நன்மைக்காக பாடுபடுவாங்க, ஆனா அவங்களும் போய் பகைச்சுப்பாங்க.
நமக்கு நன்மை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு போய் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஒரு மனுஷனுடைய மதியினத்தை காட்டுகிறது. அப்ப மதியினர்கள் தான் தனக்கு நன்மை செய்தவர்களையும் பகைத்துக் கொள்வார்கள். மதியினம் முட்டாள்தனமாய் நடக்கக்கூடியவங்க தான் தம் வாழ்க்கையில இது போன்ற ஆட்களை பகைத்துக் கொள்வார்கள் என்பதை இங்கே காண்பிக்கிறது. பைபிள் பாருங்க, மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டு ஜனங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். எங்கிருந்து? எகிப்திலிருந்து புறப்பட்டு ஜனங்களை கூட்டிக் கொண்டு வர. ஜனங்களா 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. 30 ஆண்டுகள் யோசிக்கக்கூடிய காலத்துல, அதன் பின்பு 400 ஆண்டு அடிமைத்தனம். ஆனா இந்த அடிமைத்தன வாழ்க்கை ஒருத்தரும் போய் அவங்க கூட்டிக் கொண்டு வரல. இப்ப மோசேவை கடவுள் அனுப்புறாரு, மோசே போறாரு, ஜனங்களை கூட்டிட்டு வர்றாரு. வயல தண்ணி இல்ல, ஜெபம் பண்றாரு, மாறா மதுரமாய் மாறுகிறது. கடல் வடிவிடல, கோலை நீட்டுறாரு, கடல் பழக்குது. உணவு இல்ல, அவருக்கு உணவு கொடுக்கிறார். எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தார். மோசேவை கொண்டு கடவுள் கொடுத்தார். இப்படிப்பட்ட மோசேவை ஜனங்க என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க? என்ன பண்ணிருக்கணும்? மோசே இவ்வளவு நன்மை செஞ்சு ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு வந்து அவங்க வழியில உணவு கொடுத்து அவங்களுக்கு பல காரியங்களை கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு பிரச்சனை ஆண் சமூகத்தில் ஓடி அழுது எல்லாம் செய்து அந்த மோசேவுக்கு ஜனங்க என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லுங்க. நீங்களா தான் என்ன பண்ணுவீங்க? கழுத்துல கல்ல போட்டு சா வச்சிருவீங்களா? என்ன பண்ணுவோம்? பாராட்டணும்ப்பா, இது மாதிரி ஒரு ஆளு கட்சியில குடுத்து வச்சு ஆனா அதுதான் பண்ணாங்க. மோசேவை அழ வச்சாங்க. மோசேவை என்ன பண்ணாங்க? கதற வச்சாங்க. மோசேவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணாங்க. அப்ப என்ன? மதீனமானவன் யார்? நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செய்வான், வளர்க்கிறவங்களுக்கு துரோகம் செய்வான், நன்மைக்காக பாடுபடுறவங்களுக்கு என்ன பண்ணுவான்னு சொன்னா இது மாதிரி தீங்கு விளைக்கிறவன் தான் மதீனமான. அப்ப சவுல் அந்த மதீனமான காரியத்தை செய்தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்து நடத்துவாங்க. ஆனா அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க தீங்கு விளைக்கும். மதீனமான செயல். சவுல் அந்த மதீனமான காரியத்தை செய்தான். எத்தனை காரியம் மதீனம்? 3 மதீனம் சொல்லுங்க. 1, ஒளிந்து கொண்டான், தளவாடங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டான். 2வது, அவசரமாய் செயல்படுகிறான். 3வது, நன்மை செய்வதை கொல்ல சமயம் எடுக்கிறான். 4வது, கீழ்ப்படியாமல் போகிறான். ஆண்டு சொன்னாரு, நீ அமலேக்கிட்ட போயிட்டு அமலேக்கிற்கு உண்டான எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணிட்டு வா. நல்லா கவனிங்க, ஒரு அற்புதமான காரியத்தை சொல்றேன். அமலேக்கு தேசத்துக்கு போ, அங்க ஆடு மாடு குழந்தை முதற்கொண்டு எல்லாத்தையும் நீ கொன்று போடுன்னு சொல்ற. ஏன் ஆடு மாடுகளை ஏன் கொல்ல வேண்டும்? ஏன் பிள்ளைகளை கொல்ல வேண்டும்? ஏனென்றால் அமலேக்கனுக்கு மிருகங்களோடு கூட ஆண் புணர்ச்சி செய்கிறவர். மிருகங்களோடு கூட ஆண் புணர்ச்சி செய்துட்டு அந்த சொட்ட விந்தோடு கூட வந்து சின்ன பிள்ளைங்க மத்திலே புணர்ச்சி செய்வாங்க. அப்படிப்பட்ட இழிவான காரியங்களை செய்தபடினால அதனால மிருகங்களை அழிச்சு போட சொன்னார். ஆனா அப்படிப்பட்ட மிருகங்களை அழிச்சு போடாம அந்த மிருகத்தை எங்க கொண்டு வந்துட்டாங்க? இப்போ நசல் கொண்டு ஆண்டு கொடுக்க கூடாது, அருவருப்பானது ஆண்டு கொடுக்க கூடாது. ஆனா இப்படிப்பட்ட அசுத்தம் செய்த அந்த மிருகங்களை கொண்டு வந்து கேட்டா சொல்ற, எதுக்கு நான் கொண்டு வந்தேன்? ஆண்டுக்கு பலி கொடுக்கணும், இதை வச்சா கொடுக்க போறேன். இப்படி தப்பு பண்ண மிருகங்களையா கொண்டு போய் நீ பலி கொடுக்க போற? அப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல், அப்ப கீழ்ப்படியாம மதீனத்தின் அடையாளம். மதீனாதவர்கள் எதுக்குமே அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி எதுக்குமே கட்டுப்படவே மாட்டாங்க. அப்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு மதி கம்மியா இருக்குது, அவங்க இன்னும் ஞானம் இல்லாம இருக்கிறாங்க, இன்னும் முட்டாள்தனமான பிள்ளைகளா அவங்க இருக்கிறாங்க என்பதை காண்பிக்க 5வது அவன் சொல்லி முடிச்சிடறேன். கவனிங்க, 5வது சவுடி மதியினும் அவன் குறி சொல்ற பெண்ணை தேடி ஓடுகிறான். எங்க ஓடுறாங்க? இதே சவுல் தான் தேசத்துல குறி சொல்றவங்க இருக்கக்கூடாது, மந்திரவாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவன். ஆனா இவனுக்கு ஒரு கஷ்டம் வந்த போது அந்த சட்டத்தை மீறி தேசம் மாறி ஒரு குறி சொல்ற பெண்ணை தேடி போகிறான். அப்போ சவுல் செய்த மதியினம் என்ன? ஒரு பெண்ணிடத்திலே போய் தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறான். ஒரு குறி சொல்ற பெண்ணிடத்திலே போய் தன்னுடைய காரியங்களை அவன் கேட்கிறான். இதுதான் சவுல் செய்த மதீனமான செயல். சமுதாயத்தில் நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனா மனுஷங்கிட்ட போய் எதிர்காலத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா இருப்பேனா, என் வாழ்க்கை நல்லா இருக்குமா, என் பொண்ணுக்கு பிள்ளைக்கு நல்லா நடக்குமான்னு சொல்லி ஒரு மனுஷங்கிடத்துல போயிட்டு ஆலோசனை கேட்கிறாங்க. பைசல் கட்டை இடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாங்கன்னா, எங்க கொண்டு போய் கட்டை இடத்துல போய் ஆலோசனை கேட்கிறாங்கன்னா என்ன ஆலோசனை கிடைக்கும்? 5க்கு 10க்கு வந்து நல்ல காலம் படுகிற ஒரு 5க்கு 10க்கு தான் அவன் பிழைப்பு நடத்த வருகிறான். அவங்ககிட்ட போய் என் எதிர்காலத்தை குறித்து கேட்டா அது எவ்வளவு மதியினமானது. அப்போ மதி இல்லாதவர்கள் மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறார்கள், ஆனால் மதி உள்ளவர்கள் கடவுளுக்கு முன்பாக நின்று தன் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள். அப்போ நம்ம மனுஷனுக்கு முன்பாக நின்று என் எதிர்காலத்தை நிறைவேற்பாருங்க தீர்க்கதரிசி தேடி வர்றாங்க. ஐயா நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லுங்க. ஒரு பாஸ்டே கேட்கிறாரு, உங்க சபையில தீர்க்கதரிசி வர இருக்குதாமே, நான் வந்தா ஏதாச்சும் சொல்லுவாங்களா? அப்ப யோசிக்கிறேன், இவங்க வளர்ச்சி எப்படி இருக்குது என்று சொல்லி யோசிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் மனுஷனுடைய ஆலோசனை கேட்கணும்னா
ஆனா இது மாதிரி கட்டை நிலத்திலும் ஒன்றுக்கும் இல்லாத இடத்துல போயிட்டு எதிர்காலத்தை நாம் கேட்கக்கூடாது. நம்ம எதிர்காலத்தை அறிந்தவர் கர்த்தர் ஒருவரே. நாளைக்கு எப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியாது, ஆனா எப்படி இருப்பது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சவுல் செய்த 5 மதியம் சொல்லுவாங்க. 1 ஒழித்து கொண்டது, 2வது அவசரப்பட்டது, 3வது நன்மை செய்தவரை கொலை செய்வது, அடுத்தது கீழ்ப்படியாமை, 5வது அஞ்ஞானம் பார்க்க வித்தை. அப்ப இப்பேற்பட்ட, ஆனா ஒரு காலத்துல எப்படின்னா ஞானமான நல்ல குடும்ப பின்னணியை சார்ந்தவன், ஆனா அப்படிப்பட்டவன் இப்போது மதீனமான செயல்களை செய்கிறான். கவனிங்க. அப்போ இந்த மதியினம் என்பது ஒரு மனுஷனுடைய கவனிங்க, மதியினம் எப்போதுமே பொறுப்பில்லாதவனாய் நடந்து போவாங்க. அவங்க தான் மீதும் கவனமா இருக்க மாட்டாங்க, யார் மீதும் அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. மதியினர்கள் எல்லா புத்திமதிகளை அலட்சியப்படுத்துவார்கள். ஒரு மதியினரை ஈஸியா கண்டுபிடிக்கலாம், ஒரு மூடனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பைபிள் சொல்லு அவன் எல்லாவற்றையும் உதாசீனப்படுத்துறான். ஜெபத்தை, சபைக்கு வருவதை, சமூகத்தில் காத்திருப்பதை, புத்திமதிகளை, அறிவுரைகளை எல்லாவற்றையும் மதியன் அவன் அலட்சியப்படுத்துகிறான். வேதம் சொல்லு முற்கோபி மதிகட்டை செய்வான். நீதிமொழிகள் 14:17 சொல். என்ன மதியினம் கட்டுப்பாடு இல்லாம கோபப்படுவானா? நம்ம கோபப்படலாம். கோபம் என்பது உணர்வு. ஆனா கோபத்தை நாம கண்ட்ரோல் பண்ணுவதை தவிர கோபத்தின் பின்னே நம்ம ஓடக்கூடாது. கோபம் எப்பனாலும் வரும், சொல்ல புரியுதா? நல்ல காரியங்களுக்கு கோபப்படும். பாவம் வரும்போது கோபப்படுறது தப்பு இல்ல. இயேசு பாவம் செய்தபோது கோபம் கொண்டார். சும்மா நேரத்துல இயேசு என்ன பண்ணல, கோபப்படல. அப்போ கோபம் கொள்வது தவறு அல்ல. ஆனா எந்த காரணத்துக்காக கோபம்? நீதியின் கோபம் உண்டு, அநீதியான கோபம் உண்டு. கவனிக்கணும். அப்போ மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்தவில்லை. அப்போ மனிதனால ஒரு கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்றேன், உங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்க, உங்க மனசை கட்டுப்படுத்துங்க. நீங்க கட்டுப்பாடு இல்லாம இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில பல இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால கோபமானாலும், வார்த்தையானாலும், மனசானாலும் நீங்க கட்டுப்பாட்டு உங்க லிமிட்டை மீறி உங்க வார்த்தை போகக்கூடாது. உங்க லிமிட்டை மீறி வாய் வார்த்தைகள், உங்க லிமிட்டை மீறி உங்க மனசு அலைப்பாயக்கூடாது. உங்க லிமிட்டை மீறி உங்க கண் அங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நீங்க வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த கட்டுப்பாடு இல்லைன்னா அநேக ஆபத்துகளை நாம் சந்திப்போம். காயின் பாருங்க, கோபத்தினால் தன் சகோதரனை கொன்று போட்டான். என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், கோபம். அப்சலோம் அம்னோனை கொண்டு போட்டான். என்ன காரணம்? கோபம். யாக்கோபுடைய பிள்ளைகள் சிமியோனும் லேவியும் போய் ஒரு பட்டணத்தையே அழிச்சாங்க. என்ன காரணம் சொல்லுங்க? அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, மதியன் கோபத்தை கட்டுப்படுத்த மாட்டான், ஆனா ஞானம் உள்ளவனோ கோபத்தை கட்டுப்படுத்துகிறான். அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கோபம் வரும் இயல்பு. ஆனா கோபத்தை கட்டுப்படுத்தினா வாழ்க்கை சிதைந்துவிடும், வாழ்க்கை தாறுமாறாயிடும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. கவனிங்க, பைபிள் சொல்லு மதியன் தன் தாய் அலட்சியம் பண்றான். இந்த உலகத்துல முதலாவது மதிக்க வேண்டிய ஒரு நபர் கடவுள். கடவுளுக்கு அப்புறமா இந்த உலகத்துல நாம் கனம் பண்ண வேண்டிய ஒரு பாத்திரம் யார் தெரியுமா? சொல்லுங்க பாருங்க. தாயும் தகப்பனும் தான். ஆனா எத்தனை பிள்ளைங்க தன்னை பெற்றெடுத்த தாயையும் தகப்பனையும் உதாசீனப்படுத்துற. தாய் தகப்பனை கனம் பண்ணா அவன் வாழ்நாள் நீடிச்சு நல்லா இருப்பான். ஆனா தாய் தகப்பனை உதாசீனப்படுத்தி அலட்சியப்படுத்தி அவங்க நல்ல ஆலோசனையை புறக்கணிக்கிறவர்கள் வாழ்க்கையில சீர்கட்டு போய் தான் திரும்பி வர முடியும். நீங்க எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம வாழ்க்கை தேடிக்கிறாங்க. ஆனா பிறகு 4 நாளைக்கு வாழ்ந்துட்டு 6 மாசம் வாழ்ந்துட்டு குழந்தையோடு கூட அதன் பிறகு வந்து அவங்க நிக்கிறாங்க. என்ன காரணம்? பெற்றோரின் வார்த்தையை புறக்கணிப்பது. அப்போ தாய் தகப்பனை அலட்சியம் பண்ணுகிறவன் வேதம் சொல்லு அவன் மதியன் என்ன பண்றான்? எப்போதுமே வெறுத்து கொண்டே இருப்பான். ஜபமா வெறுப்பான், கடவுளா அவன் வெறுப்பா இருக்கும், சபையா அவனுக்கு வெறுப்பா இருக்கும். அப்ப மதியனுக்கு எல்லாமே வெறுப்பா தான் இருக்கும். எதை வெறுக்க வேண்டுமோ அதை வெறுக்க மாட்டான், ஆனா எதை நேசிக்க வேண்டுமோ அதை வெறுத்து கொண்டே இருப்பான். அவனுக்கு பேர் தானே சொல்லுங்க, அவனுக்கு பேர் தானே முட்டாளன் அர்த்தம். என்னை வெறுக்கிறவன் மரணத்தை விரும்புகிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆனா அவரு போய் வெறுப்பான். அப்ப என்ன? அவனுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். ஜீவனே அவர்தான். அந்த ஜீவனையே வெறுத்த நீ எப்படி உயிர் வாழ்வ? அவன்தான் நானே வழி நானே சத்தியம். அப்ப அந்த ஜீவனை கொடுக்கிற கடவுளே நீ வெறுத்தா நீ எப்படி ஜீவன் வாழ முடியும்? அப்போ மதியன் எல்லாவற்றையும் வெறுக்கிறான். வெறுக்க கூடாத விஷயங்கள், ஊழியத்தை வெறுக்கிறான், ஜெபத்தை வெறுக்கிறான், பைபிள் வாசிப்பை வெறுக்கிறான், கொடுப்பதை வெறுக்கிறான், பெற்றோரை கனம் பண்ணுவதை வெறுக்கிறான். எல்லாவற்றையும் அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான். அப்படிப்பட்ட பிள்ளைங்க அவமானத்தை நமக்கு தேடி, மதியமான ஆட்கள் இருந்தா அவங்க அவமானத்தை தேடி கொடுப்பாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. என்ன பண்ண பைபிள்? பிள்ளையுடைய நெஞ்சிலே மதியனம் ஒட்டி இருக்கும். ஒரு சில பாடல் சொல்லுவாங்க, மஞ்சா சோறு எடுத்து நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோறு எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஆனா பைபிள் சொல்லுது பிள்ளையுடைய நெஞ்சிலே மதியிலும் ஒட்டி இருக்கணும். சின்ன வயசுலயே குழந்தை வளர்ந்து ஆளாகும் போது மதியினம் ஒட்டி. அப்போ சின்ன வயசுலயே நீங்க மதியினத்தை எடுக்கலன்னா, சின்ன வயசுலயே பிள்ளைங்களை நீங்க பிறம்பால கையாண்டு கண்டிக்காம விட்டுட்டீங்கன்னா பெரியவர்கள் ஆகும் போது மதியினத்தை உங்களால எடுக்க முடியாது. நல்லா புரியுதுங்களா? நிறைய பேர் பிள்ளைங்க வளர்ந்த பிறகு கவலைப்படுவாங்க, ஐயோ என் பிள்ளை விட்டுருமேன்னு சொல்லி. சின்ன வயசுல என்ன பண்ணணும்? அப்போ சிறு வயதிலேயே பிள்ளையுடைய நெஞ்சிலே ஒட்டி இருக்கிற மதியினத்தை நீ எதிர்க்க முயற்சிக்காவிட்டால் அந்த மதியினம் வளர்ந்து மரமாகும் போது அதன் பிறகு உன்னால வெட்டி எடுக்க. பிள்ளை நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும், அதை பிறமினால் கையாளுன்னு சொல்ற. என்ன பண்ணுமா சொல்லுங்க? மதியினம் எங்க இருக்கிறதோ அங்க ஒழுக்கமே இருக்காது. ஒரு பிள்ளைகளுக்குள்ள மதியினம் இருக்குமானா, மதியினம் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒழுக்கமான செயல்களை பார்க்க முடியாது. ஒழுக்கமான காரியங்கள் என்ன பண்ண முடியாதுங்க? சொல்லுங்க, பார்க்கவே முடியாது. சவுல பாருங்க, ராஜ்யத்தை இழந்தான், நட்பை இழந்தான், தீர்க்கதரிசியுடைய உறவுகளை இழந்தான், எல்லாத்தையும் இழந்து விட்டு அவன் கடைசியிலே அகால மரணத்தை சந்திக்கிறான். ஒரே ஒரு நிமிஷம் கூட அவன் சிந்திக்கிறான், சொல்றான், ஐயோ நான் மதியமா செஞ்சேன்னு சொல்றான். ஆனா தப்ப மாத்திக்கனால நிறைய பேருக்கு தான் செய்யலாம் தப்புன்னு தெரியும், ஆனா மாத்திக்கவங்களால. இந்த குடிகார கதை, குடிகாரம் தப்பு தெரியுதுங்க, ஆனா காலையில தான் அவங்க ஃபர்ஸ்ட் குடிக்க போவான். பார்த்துருக்கீங்க? அப்போ நமக்கு நம்ம செய்யறது தப்புன்னு தெரியுது, ஆனா மாற்றிக்கொள்ள. சொல்லுங்க சொல்லுங்க. சவுல் இத்தனை காலம் சிந்திக்காமல் இருந்தான், ஆனா இப்போது சிந்திக்கிறான். சொல்றான், தாவீதே நான் மதீனமான காரியத்தை செஞ்சுட்டு சொல்றான். ஆனா சொன்னா ஆனா மறுபடியும் அதே தவறுகள் செய்யறேன். இப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை நம் தவறுகளை சிந்திக்க ஒரு நிமிஷம் நேரத்தை நம்ம கொடுக்க வேண்டும். எவ்வளவு நேரத்தை கொடுக்கணும்? எல்லாத்துக்கும் நேரத்தை. எனக்காச்சும் ஒரு நாள் உட்காந்து நான் கரெக்டா இருக்கிறேன்னா, நான் செய்யறதெல்லாம் கடவுளுக்கு பிரியமா இருக்கும்னு சொல்லி எனக்காச்சும் ஒரு செகண்ட் சிந்திக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுத்து யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை இப்ப இருக்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிடிக்குமா? இப்ப ஆண்டு வந்தாருன்னா இந்த வாழ்க்கையோட நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? அது மாதிரி என் வாழ்க்கை இருக்குதா? எப்பாச்சும் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எல்லாம் கொஞ்சம் கண்ண மூடி நம்மளை கூத்து கொஞ்ச நேரம் திங்க் பண்ண, எல்லாத்தையும் சிந்திக்கிறோம். வீட்டை கூத்து சிந்திக்கிறோம், பிள்ளைங்களை சிந்திக்கிறோம், ஆனா என்னை கூத்து நான் சிந்திக்கிறேன். நான் எப்படி வாங்க சிந்திக்கிறோம்? கொஞ்ச நேரம் ஒரு செகண்ட் கண்ண மூடி சிந்திக்க பாருங்க. இப்ப ஆண்டு வருவார், ஆனா இந்த ஜீவியத்தோடு நான் பரலோகத்துக்கு போற அளவுக்கு, ஆண்டோடுக்கு போற அளவுக்கு என் ஜீவியம் கரெக்டா இருக்குதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல ஆண்டு சந்தோஷப்படுற அளவுக்கோ, என் அப்பா அம்மா என்னை கூத்து சந்தோஷப்படுற அளவுக்கோ, இல்ல 4 பேரை சுத்தி இருக்கிறவங்க என்னை பாராட்டுகிற அளவுக்கோ என் வாழ்க்கை முறை நடவடிக்கை சரியா இருக்கு? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. சிந்திக்காத வாழ்க்கையில தவறுகள் பெருகும். நம்ம சிந்திக்கணும். சிந்தனை செய் மனமே, ஒரு காரியத்தை செய்துவிட்டு சிந்திக்காதே, செய்வதற்கு முன்பாக நாம் சிந்திக்க வேண்டும். செய்வதற்கு என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, என்ன பண்ணும்? அப்போ இப்பேற்பட்ட சவுல் எப்படியெல்லாம் வாழ்க்கை ஆரம்பித்தான், ஆனால் முடிக்கும் போது மதீனமாய் தன் வாழ்க்கையை முடிக்கிறான். பைபிள் சொல்லு, அவன் குற்றுயிராய் கிடந்தான். அவன் ஈட்டி நட்டு அது மேல விழுந்து அவன் தன்னைத்தானே என்ன பண்றான்? அழித்துக் கொள்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க, நாம் மதீனமான காரியங்களை செய்ய, நாம் ஞானம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள். நம்ம இடத்துல ஞானம் வெளிப்பட வேண்டும், தவிர மதீனம் வெளிப்படவே. நம்முடைய பேச்சிலே ஞானம் வெளிப்பட வேண்டும், நம்முடைய செயல்களிலே ஞானம் வெளிப்படும். வாழ்கிற வாழ்க்கை முறை ஞானம் உள்ளவர்கள் என்பதை காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட காரியம் நம்மில் இல்லை என்றால் நாம் ஞானம் உள்ள தேவனை ஆராதித்து எனக்கு என்ன லாபம் என்று யோசிக்கிறோம். அப்ப சவுல் பாருங்க எப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சான், ஆனா முடிக்கும் போது மூடத்தான் ஒரு முட்டாள் மறிக்கிறது போல அவன் மறிக்கிறான். அப்ப இது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளும். மதீனன் எல்லாவற்றையும் வாழ்க்கையில அவன் இழந்து போவான். மதீனம் எதையும் ஒரு மனிதன் தன் மதீனத்தை சரி செய்ய ஆரம்பிச்சார், அவன் வாழ்க்கையில பல நஷ்டங்களை சந்திப்பான் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சவுல் இந்த மதீனத்தை ஆரம்பத்தில் சரிப்படுத்தி இருந்தா பண்ணிருக்கலாம். அவன் ராஜாவா இருந்திருக்கிறான், ராஜாவா இருந்தான், ஆனா கடவுளுக்கு பிரியமா இல்லை. கடவுளுக்கு பிரியமா இல்லாம நீ எங்க உட்கார்ந்து என்ன லாபம்? இங்க உட்கார்ந்தா அங்க உட்கார்ந்து ஒரு பிரோஜனம் கிடையாது. அப்ப மதீனத்தை நம்ம சரிப்படுத்த, நமக்கு என்ன மதீனம் இருக்கு? நம்ம பேச்சில மதீனம் இருக்கும், அதை சரிப்படுத்துங்க. நீங்க வாழ்கிற வாழ்க்கை முறையில மதீனமான காரியம் வெளிப்படும், முட்டாள்தனமான காரியம் இருக்கும், நீ எடுக்கிற முடிவுல முட்டாள்தனம் இருக்கும். அதை சரிப்படுத்தணும்னா மிகப்பெரிய விளைவை நீங்க சந்திக்கிறேன். சவுல் அந்த மதீனத்தை, மதீனம் தெரியுது நான் பண்றதெல்லாம் மதீனம், ஆனா எதுவுமே அவன் சரிப்படுத்தல. கடைசியில் அவன் தற்கொலை செய்து கொண்டு மறிக்கிறான். செய்தியுடைய தலைப்பு என்ன? சவுலின் மதீனம். செய்தியுடைய தலைப்பு என்ன? சாமியார் சொல்லுங்க, செய்தியுடைய தலைப்பு என்ன? சவுலுடைய. சரி, சவுலுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பவுலுடைய ஆரம்ப கால, சவுல் ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? நல்ல குடும்பத்துல பிறந்தவன். சரி, அப்ப நாம கூட நம்ம குடும்பத்தை ஒரு நல்ல குடும்பமாக உருவாக்க வேண்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க.
என் குடும்பம் நல்ல குடும்பம், மத்தவங்க பார்த்து வேற மாதிரி சொல்ற நல்ல குடும்பமா என் குடும்பம். அடுத்து இரண்டாவது நற்குணங்களால் நிறைந்திருந்தான். மூன்றாவது தன்னடக்கம். இப்பேற்பட்ட நல்ல குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன் அவன் செய்த மதீனமான காரியங்கள் என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் சின்ன பிள்ளைதான் ஒரு ஒழிச்சுக்கிட்டோம், பெரிய ஒழிய முடியுமா? எதுக்கு ஒழிஞ்சா? ராஜாவா ஒன்று ஆக்கிறதுக்கு முயற்சி. நீ போய் எங்க ஒழிச்சுக்கிட்டானா? சாமான்களுக்குள்ளே ஒழிந்து கொண்டானா, சட்டிப்பானைகளுக்குள்ளே ஒழிந்து கொண்டானா. ஒளிர வயசா இது, ஒளி வேண்டிய காரியம். அப்ப சவுல் செய்த முதல் மதியம் எதுங்க? அப்ப ஒளிந்து கொள்வது மதியினம். இரண்டாவது அவசரப்படுகிறான். அவசரப்படுவது மதியம். பேசுவதற்கு அவசரம், ஒரு முடிவெடுப்பதற்கு அவசரம், எல்லாத்துக்கும் அவசரப்பட்டு நிறைய மரணத்தை தேடிக்கொள்வார்கள். இதெல்லாம் மதீனமான காரியம். மூன்றாவது நன்மை செய்தவனை கொலை செய்தான். யோனாத்தான் நன்மை செய்தான், அவனை கொல்லணும்னு நினைக்கிறான். தாவீது நன்மை செஞ்சான், இல்லைன்னா இவன் அவுட்டுவேன், அவனை கொல்ல நினைக்கிறான். அப்ப மதீனம் தனக்கு நன்மை செய்தவனை கூட பகைத்துக் கொள்கிறான், தனக்கு போஜனமா இருந்தவங்களை கூட பகைத்துக் கொள்கிறான். இவன் தான் மதீனம், அவன் தான் மதீனம். அடுத்தது சவுலுடைய மதீனம் என்ன? அப்ப கீழ்ப்படியாமை ஒரு மதீனத்தின் அடையாளம். மதீனமா இருக்கிற பிள்ளைங்க எதுக்கும் கீழ்ப்படி மாட்டாங்க, கடவுளுக்கு கீழ்ப்படி மாட்டாங்க, சங்கத்துக்கு கீழ்ப்படி மாட்டாங்க, சபைக்கு பெற்றோருக்கு யாரும் அவருக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இது எதை காண்பிக்கிறது? அவன் மதீனத்திலே வளர்ந்திருக்கிறான் என்பதை காட்டுகிறது. ஐந்தாவது அஞ்ஞானம் பார்த்து போகலாம் சொன்னே இவன் தான். எல்லாரையும் அது மாதிரி ஆலயங்க வைக்கூடாதுன்னு சொல்ல இவன் தான். ஆனா கடைசி இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்து எங்க போறான்? அப்ப அஞ்ஞானிகளை தேடி போவது, மதீன விக்கிரகத்தை தேடி போவது, ஊமையான சிலைகளை தேடி போவது, இதெல்லாம் மதீனத்தினுடைய அடையாளம். ஒரு மனுஷங்கிட்ட போய் எதிர்காலத்தை கேட்பது மதீனத்தின் அடையாளம். அப்ப மதீனமானவன் ஸ்தோத்திரிக்கிறோம். அவனுக்கு கோபம் எப்படி? அவனால என்ன பண்ண முடியும்? கோபத்தை நம்ம சீக்கிரமா என்ன பண்றான்? மதீன கோபத்தை கட்டுப்படுத்த. அப்போ நம்முடைய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும், வார்த்தைகளை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா அநேக காரியங்களை ஏற்க. அப்போ சவுல் எதை ஆரம்பத்திலே சரிபடுத்தாம விட்டுட்டாரு? தன் மதீனம் என்று தெரிந்தது, ஆனாலும் அந்த மதீனத்தை சரிபடுத்தாதபடினால அகால மரணத்தை சந்தி. அப்போ நாம் செய்யறது தவறு என்று தெரியும் போது அதை சரிபடுத்த நாம் தவறிவிட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சீரழிவை நாம் சந்திக்க நேரிடும் என்பதைத்தான் சவுலுடைய மதீனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கண்களை